வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் சளி இருமலுக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கலாம், கொஞ்சம் கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கலாம், வெள்ளை துளசி கருப்பு துளசி ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற வேப்பிலை போட்டுக்கலாம், கற்பூரவள்ளி இலை சேர்த்துக்கலாம், துளசியை சேர்த்துக்கலாம், அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. தண்ணி அளவு கொஞ்சம் சுண்டணும். அப்போ தான் அந்த லீஃபோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த கஷாயத்தை சளி இருமல் இருக்கிறவங்க 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நல்ல ரிலீஃப் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 பேருக்கு அளவாக கஷாயம் செஞ்சுருக்கோம். 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டால் போதுங்க. குழந்தைங்களுக்குன்னா ஒரு 5 ml அளவு கொடுத்தா போதும். சளி இருமல் இல்லாதவங்க ஒரு வாரத்தில் 3 தடவை எடுத்துக்கிட்டால் நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சுவையான கஷாயம் இல்லைங்க, இது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஆனால் கசப்பாக இருந்தால் தான் மருந்துக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இந்த கஷாயத்தை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கிங் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சேஃபாக இருங்க. Thanks for watching. Have a nice day.